பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி, மாணிக்கத்துக்குரிய ராசி சிம்ம ராசி, மாணிக்கத்துக்குரிய ராசி ஆவணி மாதம், மாணிக்கத்துக்குரிய ராசி சிவபெருமானுக்கு உரியது, மாணிக்கத்துக்கு உரியது பூர்வ புண்ணியத்துக்கு உரியது, மாணிக்கத்துக்கு உரியது குலதெய்வத்தை அறிவது. இப்படிப்பட்ட இந்த ஆவணி மாதத்திற்குரிய பலனை பற்றி சுருக்கமாக விளக்கமாக என் கண்மணியாக திகழ்கின்ற ஜோதிடத்துறைக்கும் நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி என்னை ஆக்கமும் ஊக்கமும் வித்து ஆதரிக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி, இந்த ஆவணி மாதத்திற்கு எல்லோரும் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த எளியனும் இந்த கடைக்க நாயேனும் என்னால் இயன்றளவுக்கு உண்மையை சொல்ல நான் விரும்புவதில்லை. அந்த உண்மையை சொல்வதற்கான அந்த தொடர்போடு நான் சொல்லணும்னு நான் எப்போதும் என் குருநாதர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் பொய் சொல்ல வேண்டாம். எந்த தொழில் செய்யலாம், தோட்டிலிருந்து தொண்டமான வரையும் செய்யலாம், ஆனால் பொய் சொல்லக்கூடாது. எதில் பொய் சொன்னாலும் சொல்லாட்டியும் ஜோதிடத்துறையில் பொய்யே சொல்லக்கூடாது. ஏன்னா பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் எங்களை நம்பி கேட்குறீங்க. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். கொஞ்சம் கடுமையாக இருந்தால் இலைமறைக்காயாக சொல்லணும். அதனால தான் எனக்கு முழு ஆதரவு கொடுக்குறீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆடி மாதம், கடந்த மாதம் ஆடி மாதத்தில் எண்ணற்ற பல உற்சவங்கள், எண்ணற்ற பல திருவிழாக்கள், எண்ணற்ற பல ஏகப்பட்ட அம்பாளுடைய வழிபாடு. இந்த ஆவணி மாதம் ஐயனுக்குரிய வழிபாடு. அதனால தான் அந்த மாணிக்கத்துக்குரிய அந்த திருவடியை பற்றி உங்களுக்கு பாடினேன். அடுத்து நாம் காண இருப்பது மீன ராசி. காலபுருஷனுக்கு 12, காலபுருஷனுக்கு அயன சயனம், காலபுருஷனுக்கு எப்போதும் துணையாக இருக்கிறது. அதனால தான் 12ல் கேது இருந்தால் மறுபிரிவு கிடையாது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட தன்மை உள்ள மீன ராசி நேயர்களுக்கு அன்பு, பாசம், நேசம், உதவி, உபயம், தெளிவு, குரு, வெளிநாடு, உள்நாடு, விடுதலை, போராட்டம், தாய் பாசம், தாய் மொழி, தாய் நாடு, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க தான் மீன். கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ், அதையும் சொல்லணும்ல, அதையும் பார்ப்பாங்க. கொஞ்சம் துட்டு பூவா அவங்ககிட்ட பாருங்கள், அவங்க தான் கொஞ்சம் துட்டு வச்சுருப்பாங்க. அதனால தான் என்னமோ தெரியல, கர்வத்தால், அதாவது கவனித்தால் வெற்றி தொடருவதற்கு கவனிங்கள், தோல்வி தொடர்வதற்கு கர்வம் கொள்ளுங்கள். வெற்றி தொடர்வதற்கு கவனிக்கணும். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது என்ன செய்யணும்? கவனிக்கணும். அப்பத்தான் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். கர்வப்பட்ட தோல்வி. அதை தான் அப்படி மாற்றி சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள். அதாவது கவனித்தால் வெற்றி மேல் வெற்றி, கர்வத்தால் தோற்றுக்கொண்டே போகக்கூடியது. நீங்கள் அப்படி இல்லை. எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடியவர், எல்லா இடத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடியவர், எல்லா இடத்தையும் நிகரற்ற தன்மை உள்ளவர், பாசத்துக்குரியவர், பதிவுக்குரியவர், எல்லையற்ற தன்மை உள்ளவர், ஞானத்தின் பிறப்பிடம், தாயின் பிறப்பிடம், உறைவிடம். ஞானத்தின் பிறப்பிடம், தாயின் உறைவிடம் நீங்கள் தான். தாயின்னா போதும், எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சுங்க. எனக்கு அம்மா தான். அம்மா சோறு ஊட்டினா சாப்பிடுவேன், அம்மா பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் நான் போவேன், அம்மா எனக்கு எல்லா வேலையும் செய்ய கொடுப்பா. என்ன ஜலராசி, உபயராசி, ஜலராசி, வெளிநாட்டுக்குரிய ராசி, விவேகத்துக்குரியது, மதிப்புக்குரியது, மரியாதைக்குரியது, வணக்கத்துக்குரியது, வாழ்த்துக்குரியது, அரசியலுக்குரியது,
அரசியல் சாசனத்துக்குரியது, ஆன்மீகத்துக்குரியது. இதை விட என்ன வேணும்? அப்போ ஆவணி மாதம் திசை புத்தி அந்தரம், என்ன லக்கணம், என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அவ்வளவுதான். இந்த தொழிலை செய்யலாமா, இந்த தொழிலை நம்ம செய்யக்கூடாதா? மீன ராசிக்கு ஐயா சொல்லியிருக்காங்க, இந்த தொழில் தான் செய்யணும், இந்த தொழிலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எந்த தொழில் செய்யணும்? அப்போ ஐயாட்ட நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம். அப்படிப்பட்ட தன்மை உள்ளது. அப்படியெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் இந்த 7.5 சனியை, 7.5 சனீஸ்வரனுடைய தாக்கத்தை, 7.5 சனீஸ்வரனுடைய வலிமையை வெளியே கொண்டு போகணும். 7.5 சனீஸ்வரனுடைய வலிமையை வெளியே கொண்டு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த தாக்கத்தை எடுப்பதற்கு அன்பாலும் பண்பாலும் சீராலும் சீராட்டி பாராட்டி உங்கள் தசாபத்திக்கு தகுந்தவாறு கொண்டு போங்க. குரு 9ஆம் பார்வை பார்க்குறார். நல்லா அது 7.5 நினைக்கவே நினைக்காதீங்க. நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திர யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா மூலமந்திரம் ஓம் காகத்வஜய வித்மிகே கட்கக சாயத்தியமிக தன்னோ மந்த பிரஜோத காயத்ரி மந்திரத்தை படிங்க. சனீஸ்வரன் திருவடி போற்றின்னு படிங்க. எந்த சந்ததும் இல்லாமல் அவருக்கு சுகத்தை கொடுப்பார். என்ன தசா பற்றின பார்த்துக்கங்க. குரு பார்க்குறாரு. இப்போ 9ஆம் பார்வை குரு வேற பார்க்குறாரு. அப்போ குரு பார்க்கும்போது நிச்சயமாக 7, 8, 9 குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி. அது வேண்டாம். உங்கள் தசா பற்றியை பார்த்துக்க. குரு தசையில் சந்திர புத்தி நடந்தால் வேணும்ல, சந்திர தசையில் குரு புத்தி நடந்தால் வேணும்ல, செவ்வாய் தசையில் சந்திர புத்தி நடந்தால் வேணும்ல. தசாபுத்தி ஒரு மனிதனை உயர்வாக்கக்கூடியது. தசாபுத்தி ஒரு மனிதனை அறிஞனாக்குவது. தசாபுத்தி ஒரு மனிதனை பேரறிஞராக்குவது. தசாபுத்தி ஒரு மனிதனை ஒரு நாட்டுக்கு அதிபதி ஆக்குவது, ஒரு நாட்டுக்கு அதிபதி ஆக்குவது, பண்பாட்டுக்கு அதிபதி ஆக்குவது. எல்லாத்துக்கும் தசாபுத்தி தான். நீங்கள் சிவராஜ யோகம், நீசபங்கராஜ யோகம் இல்லைங்க ஐயா, எனக்கு குருச்சந்திர யோகம் நல்லா கொடுக்குதுயா. எங்கே கொடுக்குது? கொட்டி கொடுக்குதா, இல்லை பெட்டிக்கில் வச்சு பூட்டுதா? எந்த எந்த யோகமும் வேலை செய்யும். கோச்சார பலனுக்கு தகுந்தவாறு வேலை செய்யும். அந்த கோச்சாரத்துக்கு தகுந்தவாறு தான் வேலை செய்யுமே ஒழிய, ஆனால் வாழ்க்கையில் எப்போது ஜெயிக்கக்கூடியது, எப்போது நீச்சல் அடிக்கக்கூடியது, எப்போது நீந்தி கொண்டிருப்பது, எப்போது முன்னேற்றத்தை கொடுப்பது, எப்போது டெவலப்மெண்ட்டை கொடுக்கறது தசாபதி. மறந்துடாதீங்க. அப்படிப்பட்ட தசாபதி வந்தால் மீன ராசிக்கு பயப்படாதீங்க. ஜென்மச்சனி, கல்யாணம் உண்டு, திருமணம் உண்டு, வைபவம் உண்டு, மங்களகாரியம் உண்டு. அதில் மாற்று கருத்து அல்ல. மங்களகாரியம் கண்டிப்பாக உண்டு. 7.5 தாங்க திருமணமே நடக்கும். 7.5 திருமணம் நடக்கும். மற்றது நடக்குது இல்லையோ, கல்யாணத்துக்குன்னு திருமணத்துக்குன்னு எங்கே இருந்தாலும் பணப்பெட்டாக வந்து சேர்ந்துடும். சந்தான லட்சுமி தனலட்சுமி கொண்டாந்து கொடுத்துருவா. அஷ்டலட்சுமி கொண்டாந்து குமிச்சிருவா. அப்புறம் கடனை கட்டுறது, வட்டி கட்டுறதுலாம் அது வேறு விஷயம். அதனால மீனராசி நேயர்கள் தைரியமாக இருங்க. குரு பார்க்குறாரு, கண்டிப்பாக குரு பார்க்குறாரு. கோடி புண்ணியத்தை தெருங்க, கோடி செல்வத்தை பெறுங்க. தசாபுத்தியை பார்த்துக்கோங்க. வெற்றி மேல் வெற்றியை கொண்டாடுங்க. உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு கீழ்கண்ட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கு தகுந்தவாறு ஐயா பதில் சொல்லி கூடுமானவரை. மீனம்னாலே பயந்தான், தனுசுனாலே பயந்தான், துலாம்னாலே பயந்தான். ஏன்? இந்த 3மே நீதியும் நேர்மையும் உரிய ராசிகள். தப்பு செய்ய மாட்டாங்க. ப்ரெஸ்டீஜ் அது வேற, ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்க, ஆனால் தப்பு செய்ய மாட்டாங்க. உண்மையே சொல்லணும். அந்த வகையில் அடியேனும் உங்களுக்கு என்ன நடக்கிறது உண்மையை சொல்லி உரைக்க சொல்லி உங்களை நல்வழிப்படுத்துவது இந்த அடியனுடைய வேலை. நிச்சயமாக அதில் மாற்று கருத்து அல்ல. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை நல்லா கும்பிடுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லா பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு மீனம்ங்கும்போது உங்கள் ராசிக்கு காலப்புருஷனுக்கு 12ல் இருக்கிறதுனால லட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா மகாலட்சுமியை கொடுக்கக்கூடியது, மங்களத்தை கொடுக்கக்கூடியது, முருகன் கொடுக்கக்கூடியது. இந்த வழிபாடுகளை பண்ணுவாங்க. நிச்சயமாக எப்போவாவது ஒரு முறை திருவெண்காடு போயிட்டு வாங்க. தயவுசெய்து 12 ராசிக்காரங்களும் ஒரு முறை திருவெண்காடு போயிட்டு வாங்க.
திருப்பத்தை உண்டாக்குங்க. நிச்சயமாக அந்த மும்மூர்த்தி, 3 மூர்த்தி, 3 தலம், 3 விருட்சம், இதில் மாற்று கருத்து இல்லை. இதை கும்பிட்டு வாங்க, மறுபிறவி மாதிரி நீங்கள் எந்திரிச்சு வருவீங்க. அப்படிப்பட்ட தன்மையை உங்களுக்கு உங்கள் உதிரத்தில் உண்டாக்கும், உங்களுடைய உணர்வில் அது தெரியும் என்று கூறி, நிச்சயமாக 12 ராசிக்காரங்களும் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளபதியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ணெய் எல்லாம் தரும். யாருக்கு? 12 ராசிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.